முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கொஜ்ஜு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இமெயில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து இது பொரியட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இல்லை நம்ம எப்போவுமே இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்தால் 2 தக்காளி எடுக்கணும், அந்த மாதிரி இதுக்கு கணக்கு தான். ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் 3 பெரிய வெங்காயம் எடுத்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்களவாக வதங்கட்டும். சீக்கிரமாகவே வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துடும். அதுக்காக நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் ரொம்பவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துடும். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியெல்லாம் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தாலும் ட்ராவலிங் எடுத்துக்கலாம், கெடவே கெடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம வேணும்னா ஒரு 2 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டா இன்னும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு. இதை நல்லா கொத்தி விடுங்க. நல்லா மசியணும் தக்காளியெல்லாம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரம் வரங்கும். தண்ணி இல்லை, ரொம்ப ஸ்பீடாக வச்சா சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆயிரும், அது மசியாது. அதுக்காக சிம்மில் வச்சு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இதை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.